சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது காடை சில்லி. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காடை வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். சில்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். சிக்கன் மட்டன்லேயே செய்யாமல் காடை சில்லி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க காடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு தேவை. நல்லா நைஸாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து காடை எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம் சிறிதளவு. கேசரி பவுடர் சேர்த்திக்கோங்க கலருக்காக. இதுக்கப்புறம் நம்ம மணங்காட்டு மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். அதாவது சில்லி பவுடர். நீங்கள் எந்த அளவுக்கு கறி எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. சோள மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சோள மாவு சேர்த்தியாச்சு. நம்ம கடையில் போடுற சில்லி மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கலாம். நம்ம மணங்காட்டு மசாலா சேர்த்தணும் இல்லையா, அதுலேயே காரம் உப்பு எல்லாம் இருக்கும். நீங்கள் தேவை கொஞ்சம் காரம் வந்து எக்ஸ்ட்ரா வேணுங்கும்போது நினைக்கிறவங்க காரம் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கறி மசாலா சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்கும். கடையில் போகிற மாதிரி சில்லி மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை முட்டை 1 எடுத்துக்கலாம். அதையும் உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்த வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுவையாக நம்ம வீட்டிலேயே சில்லி செய்யலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஃபுல்லாக இந்த மாதிரி மசாலாலாம் வச்ச மாதிரி நல்லா கலந்துக்குவோம் காடையில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ஊற வச்சாச்சு. 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம சில்லி போட ஆரம்பிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம காடை வந்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, சில்லியாக பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கோங்க. நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கடையில் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாங்கிக்கோங்க. முழுசாக வேணும்னாலும் கிடைக்கும். இந்த மாதிரி பீஸாக கொடுங்கன்னு கூட தருவாங்க. முழுசாக கூட நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். போட்டு காட்டுறோம் பாருங்கள். ஒன்றுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் சதறி மேலே விடாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். பாருங்கள், நல்லா பொரிச்சு இந்த மாதிரி கலரும் மாறி இருக்கணும். கறியும் வெந்திருக்கணும். கடையில் போடுற மாதிரியே நம்ம வீட்லேயும் சுவையாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணிட்டோம். கடையிலலாம் போட்ட எண்ணெயிலேயே போட்டுகிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சால் ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் நம்ம திருப்தியாக இருக்கும். நம்மளுக்கு நல்லதாக ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோன்ட்டு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா
வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் மாதிரி இருக்கணும். கறி வெந்துருச்சானு பார்த்துக்கோங்க. நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி மற்ற பீஸ்களையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸ்லாம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்கள் விருப்பப்படி நீங்கள் பெருசாக அப்படியே முழுசாக வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஒன்று வச்சுருக்கோம், அது இப்போ போட்டு காட்டுறோம் பாருங்கள். முழுசாக அப்படியே காடை இருக்குங்க. உங்கள் விருப்பப்படி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வேணாம் நினைக்கிறவங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கலாம். சில்லி மாதிரி. இது நல்லா வேகணும். இது முழுசாக இருக்கிறதால நல்லா திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கறியும் வேகணும் இல்லையா, அதனால் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, அப்படியே கோழி மாதிரியே இருக்கும். சின்ன கோழி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் காடை. நல்லா எண்ணெய் வடிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காடை சில்லி. கடையில் இருக்க அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் கடிச்சிட்டு வந்து சாப்பிட்டீங்க செமையாக இருக்கும். இப்படி தூவி விட்டுக்கலாம் மேலே. இதே மாதிரி இங்கேயும் தூவிட்டுக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு பரிமாறுங்க. சூப்பராக அவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை. தேங்க்யூ.